வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம்காட்டி. இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். மகளிர் உரிமை தொகை வங்கிகளுக்கு அரசு அனுப்பிய அவசர கடிதம். ரூபாய் 1000 பெறதுக்கு ஒரு தரமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படுது. இந்த விரிவாக்கத்தை முன்னிட்டு வங்கிகளுக்கு முக்கியமாக ஒரு கடிதம் தமிழக அரசு அனுப்பியிருக்காங்க. அதுபடி ரூபாய் 1000 வழங்க உத்தரவு செய்யப்பட்ட வங்கி கணக்குகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்குகளாக மாற்றுறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு ரூபாய் 1000 எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதனால அதை தடுப்பதற்காக கணக்குகளை ஜீரோ பேலன்ஸ் கணக்காக மாற்றுறதுக்கு உத்தரவிட்டிருக்கு அரசு. ஏற்கனவே உள்ள பயனாளிகளுக்கும் ரூபாய் 1000 வழங்க அவர்களோட கணக்குகள் எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளாக மாற்றப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி அது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே பயனாளிகள் பட்டியலை விரிவுபடுத்துறதுக்கு தமிழக அரசு தயாராகிட்டு வருது. புதிதாக பெறப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் ஆய்வு செஞ்சுட்டே இருக்காங்க. விரைவில் இறுதி லிஸ்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பத்தகமான தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு. நவம்பர் 15ஆம் தேதி வரை பார்த்திங்க அப்படின்னா மாநிலம் முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் புதிய விண்ணப்பங்கள் கொடுத்துருக்காங்க. புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்யவும் தேவையான ஆவணங்களையும் கொடுக்கவும் இந்த முகாம் பெண்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளும் அரசு தொடங்கிடுச்சு. விரிவாக்கப்பட்ட பயனாளிகளோட பட்டியல் டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு அதிகாரிகள் கூறியிருக்காங்க. இந்த சரிபார்ப்பு பணியில் வருமான விவரங்கள், அப்புறம் முகவரி சான்றிதழ், அதுக்கப்புறம் தகுதி அளவுகோல் அதெல்லாம் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய பட்டியலை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் எல்லாருக்குமே 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமப்புறம், அப்புறம் ரொம்பவுமே லோ இன்கம் பெறவங்க எல்லாருக்குமே நிதிச்சுமையை குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மகளிர் உரிமை தொகையை ஏற்கிறதுக்கு மாநிலம் முழுவதுமே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பெண்கள் சென்றடைஞ்சிருக்கு. இந்த விரிவாக்கத்தின் மூலமாக ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய அல்லது இல்லைன்னா காலக்கெடுவை இழந்த அதிகமான பெண்கள் பெண்களை சென்றடைய அரசு இலக்கை நிர்ணயிச்சிருந்துச்சு. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் புதிய விண்ணப்பங்கள் இல்லைன்னா மேல்முறையீடுகள் எதுவுமே இனிமேல் நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நம்பத்தகமான தகவல் வெளிவந்திருக்கு. ஏன்னா அந்த ஸ்டாலின் முகாம்லேயே பார்த்திங்கன்னா எல்லா தகவல், அதாவது பத்திரம், அந்த பதிவு எல்லாமே முடிஞ்சதாக தகவலும் பரவிட்டுருக்கு. தவறுனீங்க அப்படின்னா சிலர் புதிதாக விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ண முடியாது. இந்த தகுதி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் பற்றி பெண்களுக்கு வழிகாட்ட தமிழக அரசு மாநிலம் முழுவதும் 10,000 உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் செஞ்சிருந்துச்சு. பல வாரங்களாக நடைபெற்ற இம்முகாம்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைச்ச நிலையில் 28 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க. இந்த விண்ணப்ப செயல்முறை முழுமையாக முடிஞ்சிருச்சு. அதனால் உங்களால் இனிமேல் நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வரவும் வராதுங்க. ஏன்னா ஆல்ரெடி அனுப்பப்பட்டிருக்க அந்த 28 லட்சம் பேரோட அந்த தகவல்கள் இப்போ சரிபார்க்கும் பணி நடந்துட்டுருக்கு. இதில் முதல் தவணை உங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். குடும்பத் தலைவிகளுக்கு இந்த மாதந்தோறும் நிதி உதவி வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாநிலத்தோட முக்கிய ஒரு நலத்திட்டமாக இருக்குது. ஏராளமான பெண்கள் பார்த்திங்கன்னா இதன் மூலமாக பயனடைஞ்சிட்ருக்காங்க. விண்ணப்பங்கள் பொதுமக்கள் பெரும் ஆர்வத்தை காட்டினாலும் அதற்கான முகாம்கள் மீண்டும் திறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கதான் நம்பப்படுது. பெறப்பட்ட விண்ணப்பங்களில் இருந்து மட்டுமே பார்த்திங்கன்னா பயனாளிகளோட பட்டியல் இறுதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பகத்தகமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதனால் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் அது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் மூலயமா கவர்மெண்ட் ஒரு லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க போகிறனால அவங்களுக்கு இதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற முக்கியமான தகவலை தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கு. ரொம்பவுமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக இருக்குது. இது போன்ற தகவல்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.